உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். தென்காசியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்காசி சட்டமன்ற தொகுதி ஒன்றிய நகர பேரூர் புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் மாறன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மண்டல செயலாளர் இசகி பாண்டியன், மண்டல துணை செயலாளர் சித்திக், நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வர்கீஸ், மாநில வணிகரணி துணை செயலாளர் மோசஸ் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் இந்த கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் சந்திரன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சுரண்டை மணி, மாவட்ட துணை செயலாளர் கமல் துரையரசு, மகளிரணி மாவட்ட செயலாளர் துர்காதேவி, மாவட்ட இளைஞரத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் ரிச்சர்ட் டோபஸ், முன்னாள் மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன், மாவட்ட அமைப்பாளர்கள் பொதிகை வளவன், பீர் முகமது, தமிழ்ச்செல்வன், பாக்கியராஜ், ஒன்றிய துணை செயலாளர் சாமி, தென்காசி நகர செயலாளர் ஹக்கீம், துணை செயலாளர் இளஞ்சேரன் மற்றும் தமிழ் பாண்டியன், ரசாக் முகமது, சிக்கந்தர் நியாஸ், பாஸ்கர், திருக்குமார், சிவக்குமார், ஆறுமுகம், முருகன், அன்பழகன், முத்துக்குமார், இசைக்குத்துறை மகேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சந்தை கடைத்தடலில் அமைந்துள்ள சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேகரனாரின் மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல துணை செயலாளர் ரமே பிரபாகரன், மாநில துணை பொதுச் செயலாளர் கலைவேந்தன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. கடலூர் தெற்கு ஒன்றியம் வெள்ளைக்கரை கிராமத்தில் சாதி வெறியர்கள் தாக்குதல் நடத்தியதில் காயமடைந்த தலித் மாணவர்கள் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் இல திருமேனி நேரில் சந்தித்து சம்பவம் தொடர்பாக கேட்டறிந்து ஆறுதல் கூறினார். மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளவும், அந்த பகுதியில் பிரச்சினை ஏற்படாதவாறு காவல்துறை பாதுகாப்பு அளித்திடக் கோரியும் காவல்துறை உயர் அதிகாரியிடம் மாவட்ட செயலாளர் இல்ல திருமேனி தொலைபேசி வாயிலாக பேசினார். அப்போது மாவட்ட செய்தி தொடர்பாளர் சுரேஷ் பாபு, மாவட்ட துணை செயலாளர்கள் மணிகண்ட ராஜா, வழக்கறிஞர் புருஷோத்தமன், முன்னாள் தொகுதி துணை செயலாளர் கோபால், வெள்ளக்கரை விசிகா முகாம் செயலாளர்கள் சின்னா, சுந்தரமூர்த்தி மற்றும் கிருஷ்ணா, ராஜசேகர், சபரி, ஜெகன், கௌதம், ராஜா, நிர்மல், தமிழ்மாறன், குணாஸ், கபிலன், ராஜப்பன், சரத், தேவநாதன், ரகு, ஸ்ரீகாந்த், சஞ்சய், தினேஷ், கார்த்திக், கலையரசன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் மறைமலை நகர் நகர செயலாளர்களான மணிமாறன், வீரா ஒருங்கிணைப்பில் மறைமலை நகர் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதிதாக நியமனம் செய்யப்பட்ட மண்டல செயலாளர்கள் சூக ஆதவன் மற்றும் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் காஞ்சி தமிழினி ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் மாவட்ட, ஒன்றிய மற்றும் நகர நிர்வாகிகளான அன்பழகன், அருள், மாஸ்டர் ஆனந்தன், தென்னரசு, மாரி, முகிலன், நித்யா, செல்வம், குருமூர்த்தி, ஆட்டோ ரவி, ருத்ரா, டேவிட், அரவிந்த், செந்தில், அருண், சிறுத்தைவேலு, அருண்தேவா, இளவரசன், தமிழ்வாணன், விடுதலை சசி, பவித்ரன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் நிர்வாகிகளான லதா பாஸ்கரன், அன்பு செல்வி, தென்னவன், வெண்ணிலா, மேர்லின், செல்வி வேணு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் தோக்கவாடி பகுதியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் முழு உருவ வெண்கல சிலைக்கும், பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள பகுத்தறிவு பகலவன், தந்தை பெரியார், திருவள்ளுவர் சிலைக்கும் புதிதாக நியமிக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் செல்வராஜ், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில செயலாளர் செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் செங்கம் நகர செயலாளர் ஆட்டோ ஆறுமுகம், தொழிலாளர் விடுதலை முன்னணி டாஸ்மாக் மாநில துணை செயலாளர் ரத்தினம், வழக்கறிஞர் அணியின்
ஒன்றியத்தின் மாவட்ட அமைப்பாளர் மணியரசன், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் சுகந்தி மருதுபாண்டி, தெற்கு ஒன்றிய செயலாளர் சசிகுணா, வடக்கு ஒன்றிய செயலாளர் சஞ்சய், தெற்கு ஒன்றிய பொருளாளர் சம்பத் வளவன், ஒன்றிய துணை செயலாளர்கள் ஆலடியான், அறிவுசெல்வன், சாமிநாதன், நகர துணை செயலாளர் சத்யராஜ், நகர அமைப்பாளர் அன்பு, சம்பத் வளவன், நகர துணை அமைப்பாளர் நெப்போலியன், ஒன்றிய அமைப்பாளர்கள் பிரபாகரன், தலித், சரத், ராமும், ராஜீவ்காந்தி, அன்னவேல், சுபாஷ், இளங்கோவன், பிரபாகரன், ஸ்ரீபன், அண்ணாமலை, மாறன், சந்துரு, சூர்யா, சின்னத்தம்பி, குணா, கதிர், சுசி, ஆகாஷ், சுரேந்தர், சூர்யா, திருமா, ராகுல், மாதேஸ்வரன், பாவேந்தர், அரவிந்தன், கணீஷ் வளவன், அருண் ரவி, சுதேஷ், தீனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வேரறுப்போம், 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 சனாதனத்தை வேரறுப்போம், சனாதனத்தை வேரறுப்போம், வென்றெடுப்போம், 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 ஜனநாயகத்தை வென்றெடுப்போம், ஜனநாயகத்தை வென்றெடுப்போம், ஜனநாயகத்தை வென்றெடுப்போம், ஜனநாயகத்தை வென்றெடுப்போம், திருட்டும் ஒரு முடிவுக்கு வரும், திருட்டும் ஒரு முடிவுக்கு வரும், திருட்டும் ஒரு முடிவுக்கு வரும், திருட்டும் ஒரு முடிவுக்கு வரும், ஆட்சியும் அதிகாரம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிப்ரவரி மாத நகரமன்ற கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த ராசிபுரம் நகரமன்ற உறுப்பினர் பழனிசாமி கலந்து கொண்டு நகராட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கரின் திருவுருவப்படத்தை வழங்கினார். இந்த நிகழ்வில் விசிக நகர பொறுப்பாளர்கள் கண்ணன், சுகுவிளவன், ராசிபுரம் சட்டமன்ற செய்தி தொடர்பாளர் ராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் எழுச்சி தமிழர் ஆணைக்கிணங்க தென்னை மரம் சின்னத்தில் போட்டியிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வெற்றி பெற்றேன். தலைவர் எழுச்சி தமிழர் ஆணைக்கிணங்க இன்று புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவப் படத்தை ராசிபுரம் நகராட்சியில் வைக்கும்படி கோரிக்கை வைக்கப்பட்டு நகரமன்ற தலைவர் அவர்களும் ஆணையாளரிடத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் படத்தை கொடுத்தோம். அவர்களும் அம்பேத்கர் திருவுருவப் படத்தை பெற்றுக்கொண்டனர். நகரமன்ற தலைவர் அக்கா கவிதா சங்கர் அவர்களுக்கும் ஆணையாளர் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 4வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் நா. பழனிசாமி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வல்லம் ஊராட்சியில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக 30க்கும் மேற்பட்ட இருளர் இன மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு பட்டா பெற்றுத்தர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடத்திய நிலையில் 2 வாரத்திற்கு முன்பு கல்லாங்குத்து புறம்போக்கு நிலத்தை நத்தமாக மாற்றி தலா 2.5 சென்ட் நிலம் 33 இருளர் இன மக்களுக்கு வழங்கப்பட்டது. இதனையடுத்து 5 குடும்பங்களுக்கு ஒன்றிய மாநில அரசின் திட்டத்தின் கீழ் வீடு கட்ட நிதி ஒதுக்கப்பட்டு அஸ்திவாரம் தோண்டும் பணி நடந்து முடிந்த நிலையில் அருகில் இருக்கும் தி செங்கை ஜெய் சொசைட்டியின் உரிமையாளர் ஏசுமரியான் என்பவர் இருளர் மக்கள் வீடு கட்டக்கூடாது என நீதிமன்றத்தின் மூலம் புறம்போக்கு நிலத்திற்கு தடையாணை வாங்கியதாக வருவாய்த்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் செங்கல்பட்டு அடுத்த திருப்பூரூர் கூட்ரோடு சாலையில் தனிநபர் ஆக்கிரமிப்பை நீக்க வேண்டும், அரசு வழங்கிய 33 பட்டா நிலத்துக்கு செல்வதற்கு சாலை ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தனிநபர் ஆக்கிரமிப்பாளருக்கு துணை நிற்கும் வருவாய்த்துறையை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் காஞ்சி செங்கை ஒருங்கிணைந்த மண்டல செயலாளர் செங்கை தமிழரசன் முன்னிலையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் அன்பு, வழக்கறிஞர் அன்பு செல்வன், காஞ்சனா, திருமேனி, சதீஷ், ராஜ்குமார், மணிமாறன், ரவீந்திரன், அன்பழகன், முகிலன், ருத்ரா, டேவிட், ஆல்பர்ட், பாஸ், ராஜீவ்காந்தி, அஸ்வின், ராகுல், மோகன், சத்யா, ராணி, தாமோதரன், விடுதலை மோகன், கௌரி சேகர், ஏழுமலை, காவேரி, ஜோதி, முனியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,